இது டெல்லி ஏர்போர்ட்டோட டெர்மினல் 1. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை மோடி திறந்து வச்சார். ஆனால் பாருங்கள், 3 மாதத்தில் இதில் வெள்ளத்தில் மூழ்கி அதில் ஒரு ரூஃப் கொலாப்ஸ் ஆகி ஒருத்தர் செத்து போயிட்டார். ஆனால் இதுக்கு என்ன வேணால் காரணம் சொல்லுவாங்க, கோடி மீடியா இருக்காங்களா அவங்க. இது இந்திரா காந்தி காலத்து திறந்தது, நேரு காலத்து திறந்ததுன்னு. ஆனால் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணாதது யாரோட தப்பு? அது 2009 திறந்துருக்கட்டும், நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல, மெயின்டைன் பண்ணலை, அதனால தான் அப்படி விழுந்தது. இதுக்கு நீங்கள் தான் காரணம். சரி, இதுக்கு யார் காரணம்? 2022 19 ஜூன் பெரிய ட்ராமாவோட இவர் பிரகதி மைதானில் ஒரு டனல் திறந்து வச்சார். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வெள்ளத்தில் மூழ்கி போய் அதை ரிப்பேரே பண்ண முடியாது, டோட்டலாக அதை மாற்றினா தான் உண்டு அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் PWD சொல்லிடுச்சு. 22 ஜனவரி 2024 இவர் ராமர் கோயிலை பெரிய ட்ராமாவோட திறந்து வச்சார். ஆனால் என்னாச்சு, இன்றைக்கி ஒரு சின்ன மழையிலேயே ராமர் கோயில் லீக் ஆகுது, அங்கே வெள்ளம் வந்துடுச்சு, அங்கே எங்கேயுமே உள்ளே போக முடியாது, எங்கே பார்த்தாலும் தண்ணி. அதே மாதிரி பாருங்கள், குவாலியர் ஜபல்பூர் ஏர்போர்ட்டை திறந்து வச்சார். திறந்து வச்ச 2 மாதத்தில் ஒரு புயல் காற்றுல அந்த கூரை விழுந்துருச்சு. இதுக்கு இந்திரா காந்தி, நேரு தான் காரணமா, இல்லை யார் காரணம்? அதே மாதிரி செப்டம்பர் 22 தான் இவர் பயங்கர பந்தாவோட கர்த்தவிய பாத் அப்படின்னு இந்தியா கேட்டுக்கு எதிரில் ஒரு ரோடு திறந்து வச்சார். இன்றைக்கி ஃபுல்லாக அதில் வெள்ளம். பீகாரில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டின 4 பிரிட்ஜு ஒரே வாரத்தில் விழுந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் பேனர் விழுது, எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது, என்னென்னமோ விழுது. டெவலப்மெண்ட்ற பேரில் நாசம் பண்ணிகிட்ருக்காங்க நாட்டை. ஒரு சின்ன ரயில் விடுறதா இருந்தாலும் மோதி போவார், அவர் மட்டும் ஃபோட்டோவில் நிற்பார், எங்கே பார்த்தாலும் அவர் ஃபோட்டோவே போட்டுப்பார், அவரே பெருமை தடிப்பார். ரைட்டு, இப்போ விழுந்ததுக்கு யார் பொறுப்பு? நீ தானே மோதி.